அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கெல்லா புகழும் வழியாற்றல் சிறந்தது. நபிகளாருடைய வழியாற்றலும் கூறியனாக. அன்பிக்கினிய உறவுகளை தப்சீருடைய 12வது வகுப்பில் நாம் இருந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் சூரத் யாஸினுடைய முதல் 2 வசனங்களுக்குரிய தப்சீரை மிக சுருக்கமாக ஷேக் இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தப்சீரிலிருந்து நாம் பார்க்கலாம். சூரத் யாஸீன் இது மக்கியாவா மதனியாவா என்று பார்க்கின்ற பொழுதோ ஷேக் இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய கருந்தத்தில் சொல்கிறார்கள், இது மக்காவில் இறக்கப்பட்ட வசனம். இதில் வைதா கீல லஹும் அன்ஃபிகு என்று ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனம் மதனியா வசனம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறாங்க. இப்னு உதைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வசனம் ஒரு அடிப்படை ஒரு மக்கியாவாக இருந்தால் அந்த சூரா முழுவதும் மக்கியாவாக இருக்க வேண்டும். ஒரு சூறாவுடைய அடிப்படை மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாவாக இருந்தால் அது முழுவதும் மதனியா சூறாவாக இருக்க வேண்டும். இது மக்காவில் இறக்கப்பட்டது அடிப்படையாக இருப்பதுனா இது முழுவதும் மக்கியா சூறாவாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். யாசீன் என்றால் இந்த யாசீன் என்பது இந்த சொல்லை பொறுத்த வரைக்கும் இது ஹுரூஃபுல் முகத்தா துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கிறது. இப்போ அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா என்று அதெல்லாம் இருக்கிறது. காஃப், தாஹா எப்படியெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன ஹுரூஃபுல் முகத்தா துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள். ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துண்டிக்கப்பட்ட இந்த யாசீன் என்கின்ற இந்த எழுத்து அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம், ஹா மீம், இந்த சூறாக்கள் அதாவது இந்த எழுத்துக்களுக்கு இதுக்கென்று குறிப்பிட்டு தெளிவுபடுத்தக்கூடிய எந்த ஒரு கருத்தும் கிடையாது என்று அஹ்லுல் இல்ம் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதற்கு அவர்கள் இன்னும் ஒரு அதாவது தத்துவமான ஒரு வார்த்தை சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் ஒரு சூரத்துடைய ஆரம்பமாக இந்த ஹுரூஃபுல் முகத்தாக்கள் இந்த யாசின், இந்த அலிஃப் லாம் மீம் இந்த சொற்களை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. எனவே இதுக்கு தெளிவான அர்த்தம் என்னவென்று இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது சம்பந்தமாக இந்த ஹதீதுகளிலும் குறிப்பிடப்படவில்லை. யாசின்னா இதான் அர்த்தம் என்று. எமக்கு மத்தியில் பலர்கள் இதை பிழையான முறையில் அர்த்தம் செய்கிறாங்க. யாசின் என்பது யா என்பது ஹரஃபு நிதா என்றும், சி என்பது மனிதர்களை குறிக்கிறது என்று போட்டு ஓ மனிதர்களை என்று அல்லாஹ் விழிக்கிறான்னு சொல்கிறாங்க. அது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அடுத்தது யாசின் என்பது நபிகளாருடைய பேர் ஒன்று சொல்கிறாங்க. அப்படி நபி அவர்களுக்கு அப்படி ஒரு பேர் ஒன்று இல்லை. அடுத்ததாக நாம் வல் குர்ஆனில் ஹக்கீம் என்று 2வது வசனமாக அல்லாஹு தாலா கூறுகின்றான். வல் குர்ஆனில் ஹக்கீம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இதில் இந்த வா சத்தியத்தை பயன்படுத்தக்கூடிய வா. வல் குர்ஆனில் ஹக்கீம் ஞானமிக்க இந்த குர்ஆன் மீது சத்தியமாக. இதில் ஹக்கீம் என்பது 3 அர்த்தங்களை பயன்படுத்துவாங்க. ஒன்று ஹாக்கிம், எல்லாவற்றையும் நீங்கள் என்னுடைய காணொலியில் பார்க்கலாம். இந்த எல்லாவற்றையும் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஹாக்கிம் என்றால் கருத்து எல்லாவற்றையும் தீர்ப்பு சொல்லக்கூடிய இமாம் யார் என்பது எல்லாவற்றையும் என்ன செய்து தீர்ப்பு சொல்லுது. முஹ்கம் நேர்த்தியானது, தர்த்தீப்பானது இந்த குர்ஆன், இது ஒரு அர்த்தம். 2வது. 3வது முஹ்கிம் எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கியது. பாருங்கள், வல் குர்ஆனில் ஹக்கீம், ஹக்கீம் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுதோ ஹக்கீமு ஃபி தர்பியத்திஹி, இப்போ அஹ்காமுகள் சட்டங்கள் என்ன செய்யுது அல் குர்ஆன் அழகிய முறையில் தர்த்தீப் பண்ணி அழகிய முறையில் இமைக்கு என்ன சொல்லுது. இதுக்கு இதான் சட்டம், இதுக்கு இதான் சட்டம், கொலை செய்தவருக்கு இதான் சட்டம், இப்படின்னு பல சட்டங்கள் என்ன செய்யுது அல் குர்ஆன் சட்டங்களை ஒழுங்கான முறையில் தர்த்தீப் பண்ணி சொல்லுது. அடுத்தது ஹக்கீம் ஃபி உஸ்லூபிஹி, அணுகுமுறை நுட்பங்கள் நடைமுறைகளில் அது ஒரு ஞானமிக்கதாக ஒரு வேதமாக இந்த குர்ஆன் திகழ்கிறது. ஒரு கடுமையான இடத்துல கடுமையாக சட்டத்தை சொல்லும், மென்மையான இடங்களில் மென்மையாக சட்டத்தை சொல்லும், மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்ப உறவுகள் எப்படி பேண வேண்டும், கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி பேண வேண்டும், அல்லாஹ்வை வணங்குகின்ற விடயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிறர்களை மதிக்கின்ற விடயத்தில் எப்படி பண்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று அந்த நடைமுறைகளை என்ன செய்யுது அழகிய முறையில் கடுமையான பேண வேண்டிய இடத்தில் பேணி எந்தெந்த இடங்களில் எப்படி சொல்ல வேண்டும் அப்படி என்ன செய்யுது ஒரு ஹிக்மத்தான முறையில் இந்த குர்ஆன் காணப்படுகிறது. சூரத்து நிசாவில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபர்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். ஏதாவது நீங்கள் ஒரு விடயத்தில் முரண்பட்ட அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மீண்டு விடுங்கள்.
அப்போ இந்த அல் குர்ஆன் செய்து ஹாக்கிமாக இருக்கிறது. ஹக்கீம் எல்லாவற்றுக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடியதாக இருக்கிறது, நேர்த்தியான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது முஹ்கிம், எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. இந்த இப்படியான ஞானங்கள் பொருந்தியதாக இந்த குர்ஆன் இருப்பதனால்தான் இன்றையவர்கள், அதாவது முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்த குர்ஆனை மையப்படுத்தி அவருடைய எதிர்வாதங்கள் குர்ஆனுக்கு முன்னால் அதாவது வெற்றி அடையாமல் தோற்று போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.